என் பேர் கவிதா. சேந்தமங்கலம் ஊராட்சி பொந்துவம்பட்டி குக்கிராமம் பராசக்தி சுய உதவி குழுவிலிருந்து நாங்கள் உறுப்பினராக இருக்கிறேன். அந்த குழுவிலிருந்து நாங்கள் இந்த மாலையெல்லாம் தயார் பண்ணுறோம். கடந்த 2.5 வருடமாக இந்த மாலை பயிற்சியை நான் வீட்டில் இருந்து செஞ்சேன். ஃபஸ்ட்டு நான் 5000 ரூபாயில் தொடங்கி இன்னைக்கு 2 லட்சம் 3 லட்சம் வரையும் நான் பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் குழுவிலிருந்து பிபிஆர்சியிலேருந்து கடன் கொடுத்தாங்க. நான் 50,000 ரூபா வரையும் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அப்புறம் பிஎல்எஃப்பில் வாங்கினேன். இப்படி படிப்படியாக கூட்டுறவில் எல்லாத்துலேயுமே நான் லோன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பொருள்களை வாங்கி ஒவ்வொரு மாடலாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மதுரையில் நான் போய் கடைக்கு ஆர்டர் எடுத்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களும் ஒவ்வொருத்தரும் ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து என்னோட உறுப்பினர்கள், எங்கள் குழுவில் இருக்கவங்க உறுப்பினர்களும் சுற்று வட்டாரத்தில் இருக்க பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஊருக்கு இப்படி 5 பிள்ளைய வீட்டில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கிராமத்தில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் ஒவ்வொரு ஊராட்சியிலையுமே பிள்ளைய 10 பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மதுரையில் போய் மொத்த ஹோல்சேல் கடையில் போய் இந்த பொருள் எங்கே வாங்குறது, இது எப்படி இது பண்ணுறது என்னன்றது கடைக்காரங்கிட்ட போய் கேட்டு அந்த அட்ரஸை கேட்டு மெட்டீரியல் வாங்கி ஒரு மாடல் யூட்டு செஞ்சுட்டு கடைக்காரங்கிட்ட போய் இந்த பூ வாங்குறீங்களா, இது என்ன ரேட்டுக்கு எடுப்பீங்க, எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்களா, நாங்கள் உமன்ஸ் குரூப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது ஆர்டர் எடுத்துட்டு வந்தோம். நாங்களும் என் வீட்டுக்காரும் படிப்படியாக ஒவ்வொரு சின்னதுல இருந்து 10 ரூபா ஸ்மால் பிரைஸ்ல இருந்து நாங்கள் ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் இந்த பிஸ்னஸை எப்படி பெரிய லெவலில் கொண்டு போகிறது அப்படின்றத கடைக்காரங்கிட்ட போய் கேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்கள் படிப்படியாக முன்னேறணும். இந்த பிஸ்னஸுக்கு உதவியாக எங்களுக்கு பணம் தேவையில்லை, மெட்டீரியலும் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. அப்போ மெட்டீரியல் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு பராசக்தி குழுவில் பிஎல்எஃப் மூலியமாக யூனியன் லெவலில் பிபிஆர்சி மூலமாக எங்களுக்கு லோன் கிடைச்சிச்சு. ஒவ்வொரு கடையாக ஏறி மெட்டீரியலை வாங்கி அவங்களுக்கு ஸ்டாக் எடுத்து கொடுத்து இந்த பொருள் ஒவ்வொரு டிசைனையும் அவங்க ஒவ்வொரு விழாக்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்திய தமிழ்நாடு மகளிர் திட்டம் இணை இயக்குனர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.